கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 50-51. பகைவருக்கும் உதவும் குணம். கிறிஸ்துவின் திருப்பெயர் மாட்சிமைக்கென்று சுகம் தரும் ஆண்டவரின் கிருபை நம்மை ஆட்கொள்வதாக. மருத்துவராகிய லூக்கா நற்செய்தி நூலாசிரியர் மட்டுமே பதிவு செய்துள்ள இந்த சுகம் பெற்ற அனுபவம் நமது வாழ்வியலிலும் கூட ஒரு புதிய சிந்தனை தாக்கத்தை தரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உள்ளார்ந்த சீடன் பேதுருவின் செயலால் காதை இழந்த மல்கூஸ் என்பவரின் வாழ்வில் நடந்த இந்த அரும் செயல் வாழ்வியல் மாற்றத்திற்கு அவனை வழிநடத்தியது என்பது மறுக்க இயலா உண்மையாகும். இவ்விடத்திலும் கூட இயேசு கிறிஸ்துவின் தொடுதல் மிகவும் அழுத்தம் பெறுகின்றது. தொடுதலின் மாண்பு இன்று நமக்கும் ஓர் புத்தாக்கத்தை தருகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படும் பொழுது முரண்பட்ட அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான மனநிலையில் இருந்தவர்தான் மல்கூஸ். ஆனால் இயேசுவை பொறுத்தவரை எதிர்மறை சிந்தனையுள்ளவர்களை நேர்மறை சிந்தனைக்கு நேராக வழிநடத்துவதுதான் நடைமுறை. நமது எதிர்மறை சிந்தனைகளை எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனைகளுக்குள்ளாக்குவோம். அதுவே ஆன்மீகம். தனக்கு எதிராக வந்தவனையும் நேசித்து அற்புத சுகமளித்த கிறிஸ்துவின் பண்பை நாமும் பெற்றுக்கொள்ள இறைமகன் இயேசு நமக்கு இரக்கமளிப்பாராக. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரை தரித்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கூட அவரைப் போலவே நமக்கு எதிராக இருப்பவர்களையும் நேசிக்க தேவன் கிருபை அளிக்கட்டும். நமக்கு இருக்கிற முரண்பாடான எதிர்மறையான சிந்தனைகளை ஆண்டவர் இயேசுவின் முன்பாக நேர்மறை சிந்தனைகளாக்கும் பொழுது நமக்கு கிருபைகளும் நன்மைகளும் கிறிஸ்துவின் திருப்பேரில் கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமில்லை. தேவன் தாமே நேர்மறை சிந்தனை உள்ளவர்களாக நம் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. மல்கூஸை போல ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் அருள்வாராக. ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மைப் போலவே ஆண்டவர் எங்களை பகைக்கிற மக்களுக்கும் கூட, எங்களை நோக்கி எதிர்மறையான சிந்தனைகளோடு வருகிற மக்களுக்கும் கூட நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் மாற இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இரக்கம் அளிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அதன் வழியாக உம்மது நாமம் மகிமைப்படட்டும், உம்மது ராஜ்யம் ஆண்டவரே மகிமைப்படட்டும். அதற்கான கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.